மனமுறிவு செய்திருக்கக்கூடிய பெண்கள் வெர்சஸ் பொதுமக்கள் அல்லது சமூகம். டிவோர்ஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் கோவம் அவங்க அம்மா மேல தான் ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க தான் அவ்வளோ இன்டர்ஃபியரன்ஸ் அவங்க பையனோட ஃபேமிலியில். ஸோ டிவோர்ஸ் ஆறாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆகும், அப்புறம் அந்த பெண்ணை சொல்றீங்க அவசரப்பட்டுட்டாலோ அல்லது திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டை ஆன் டிவோர்ஸுமே உடனே அவர் ஒண்ணுமே சொல்லீங்க, அதுக்கு மேல உங்க அம்மா தான் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நான் உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். இந்த பொண்ணு பேசி அந்த பொண்ணு கிட்ட பேசி சின்னதா இருக்கிற சண்டையை பெருசாக்கி இவங்களை விலக்கி விட்டுருவாங்களே. நோ ப்ராப்ளம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னொரு டிவோர்ஸியை பார்த்தா என்னுடைய வீட்ல இருக்க பெண்கள் அது உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னு. உங்க சுய புத்தி எங்க போச்சு? நான் வந்து இன்னொருத்தர போயிட்டு வந்து திருமண முறிவை நோக்கி தூண்டுவேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். அவங்க தான் சர்டிஃபைட் பர்சன் ஆச்சு சார். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. டிவோர்ஸ் இஸ் a certification உங்களுக்கு உணர்த்தியது யார்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீங்க தான் உங்களுக்கு உணர்த்தியது யார்? சொன்னாங்களே சுப்ரீம் கோர்ட்ல பாஸ் பண்ணாங்களா it is a certificate னு? இல்ல நீ வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. அதாவது ஒரு சிறு குறிப்பான ஒரு குறியாவது அதுல வந்து உண்மையா இருக்கணும் நீங்க சொன்னதுல. இருக்கு இல்ல இருக்கும் வேற இருக்கு வேற இருக்கு. கல்யாண வீட்டுல வந்தா எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இதுல வந்து உங்களுக்கு ஆக்சுவல் த்ரெட் என்ன தெரியுமா? ஒரு உமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இந்த சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு பயம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க பயம் வந்து உங்க மகளை கெடுக்கிறது கிடையாது. நான் நின்று காமிப்பேன், அவ நின்று காமிக்கிறாள்ல, ஒருவேளை கண்ணீர் வடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து நின்றா நீ will be happy. கரெக்ட்டா? How do I tell you? இதே பிரச்சனை தான் உங்களுக்கும். நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. என்ன முடியும் நீங்க எந்திரிச்சு வரும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல. லேடிஸ் ராணுவ படை செஞ்சுக்கினா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னும் காலகட்டம் மாறல மேம். நாம வேணா மாஸ்க் போட்டு அவங்க சொல்ற மாதிரி சமூகத்துல இன்னும் மாறல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இதெல்லாம் ஒரு ஆதரவு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இது என்ன பாதிக்கல. நான் தன்னிச்சையா எழுதி என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பொண்ணு பேசிட்டா உங்களுக்கு பயமா இருக்கான்னு கேக்குறாங்க. பயம் இருக்கு அந்த சமூகம். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. எங்க கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க? இல்ல அவர் கார் ஓட்டறாரு, நான் கொண்டு போய் பிரேக் மேல கால் வைக்க மாட்டேன், அவர் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறாரு, நான் ஃப்ரீயா படுத்துட்டு வரேன்றாங்க. நீங்க யார முறைக்கிறா? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்குது ஆசிக்கிறா. வா வா வா. எனக்கும் கார் ஓட்ட தெரியும். நீ தள்ளி உட்காருன போது தான் இந்த பிரச்சனை வருது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ ஆணை சார்ந்த ஒரு பெண் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது கட்டுப்பாடுன்னு சொல்றீங்களா? உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. 11 பேர் ஆடுற இதுல இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. கேப்டன் தான் சார். நான் யாரை bowling போட சொல்றேனோ அவங்க தான் bowling பண்ணனும். யார் விளையாடணுமோ அவங்க தான் விளையாடணும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அவங்க தான் bowling பண்ணனும். யார் விளையாடணுமோ அவங்க தான் விளையாடணும். இல்ல இத நேரா சொல்லாம இதுக்கு கிரிக்கெட், பந்து வீச்சு, கார் சரியா சொல்றேன் சார். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல? ஏன் சொல்ல கூச்சமா இருக்கதா? நீங்க நேரா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவுதான். சொக்க மடனாயா இருந்தாலே அப்ப கொன்னுடுவேன். கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த சமூகம் ஜெயிக்கும். சொட்ட தலைய செருப்பால அடிப்பேன்டா உடனே. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லனா நீ அவ்வளவுதான். உங்க டெட்லைன் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்கு? வாட் இஸ் யுவர் லிமிட் ஆஃப் அடங்கி போ? டிஃபைன் பண்ணுங்க. டெட்லைன் ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வாட் இஸ் டெட்லைன்? லைஃப்ல நீ வெளிய பண்ணா நோ லைன். நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட் ஏன் நீங்க டிஃபைன் பண்றீங்க? எது வரைக்கும் அடங்கி போகணும்னு கேக்குறாங்க. இந்த குடும்பம் உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம். கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிரேன் பாத்து. காஸ்ட் ஆஃப் தி சைல்ட்ஸ் லைஃப் பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி என்னுடைய உயிர் போகும் வரையிலா விவாகரத்து பண்ணுங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு கேளுன்னு தான் சொல்லுவேன். திருப்பி என்ன கேடு விளையும் பண்றாங்க. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. இல்ல இப்ப உங்களுக்கு புரியுது, அதனால பதில் இல்ல. சாவுல புளியமதுக்கும் சாவும்ல செத்த பையல தூக்கு போடு சாவு. வளைஞ்சு போறேன், என் ஒய்ஃப் வளைஞ்சு போறாங்க, எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, என் பசங்க நல்லா இருக்கு. என்ன பார்த்துட்டு மத்த குடும்பங்கள் மாறும்போது என் சமூகம் சந்தோஷமா இருக்குன்றதான் என்னோட வார்த்தை. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படி?
ஏன் நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க? என் வைஃப் விட்டு கொடுத்துட்டு வரதுனால தான் மறுபடியும் நான் நீங்க விட்டு நல்லா கொடுக்கறது இல்ல, உங்க ஒய்ஃப் விட்டு கொடுக்கணும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இருக்காங்க சார், கூப்பிட்டு யாரு? கேட்டு வைஃப் இருக்காங்க. மேடம் வாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவன் தான் நீ பல்ல கட்டிட்டு அதை வாழத்தான் வேணும், டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பையனுக்கு உங்க பொண்ணை கட்டுவீங்களா? நிச்சயமா கட்ட மாட்டேன் சார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.